வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மாடல் ஷூட் ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதுக்கு தான் மார்னிங்கே கொஞ்சம் ஏர்லியராக எதாச்சும் கிளம்பலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலுமே எப்படி பார்த்தாலும் குயிக்காக வந்துடுறாப்புல சூரியன். அண்ட் அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. அண்ட் மெயினாக ட்ராவல் பண்ணும்போது என்ன இருக்கோ இல்லையோ இதை வந்து போட்டுக்கணும், இல்லைன்னா முடிஞ்சோம் நம்ம. ஹலோ, ஹாய் அகெயின் வந்துட்டேன். வண்டி ஓட்டும் போது ஃபோன் பார்க்குறீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துட்ருக்கேன், அதனால தான் கூலர்ஸ் போட்டேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இல்லைன்னா ஏதாவது கான்ஃபிடன்ஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு முதல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல் எடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு அது கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸாக இது நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துச்சுன்னா நான் வந்து சாங் தான் கேட்பேன். வைன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நான் வந்து ஒரு சாங் பைத்தியம். அதில் ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். இது வந்து கேட்டோம்னா அவ்வளோ பூஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த சாங் சும்மா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரிட்டைன் பண்ணி பாட முடியுமான்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே, ஐ ட்ரை. I put my arm around and show you strong I am. I put my arm around and show you there I am. I'm unstoppable, I'm a Porsche with no brakes, I'm invincible. Oh, I'm in every single game, I'm so powerful, I don't need batteries to play, I'm so confident, so I'm in every single game. ஸோ இந்த சாங் தான். ஸோ இந்த சாங் கேட்டாலே எனக்கு அப்படி ஒரு பூஸ்ட் ஆகும். ஸோ நான் தப்பாக தான் பாடியிருக்கேன், பிகாஸ் கார் ஓட்டிட்டு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, லிரிக்ஸ் வேறு மறந்து போச்சு. ஏதோ ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த சாங் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் கேட்டுட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும். இதை நான் பிலீவ் பண்ணுறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை பை. Continue for 1.5 kilometers.
இது வரைக்கும் என்ன ஷூட்டுன்னே நான் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ ஷூட் தான் வந்து நடந்துச்சு. ஸோ ஷைனி பாபரா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோவில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ஃபோலியோ ஷூட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணாங்க. இவங்க நேம் வந்து அபிநயா. ஸோ இப்போ தான் இவங்களும் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க கெரியர். அண்ட் ரொம்ப ரொம்ப குவைட் அண்ட் கம்போஸ்ட், ரொம்ப குயிக்காக வந்து ஒரு சில பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப க்யூட் அண்ட் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அக்கா அக்கான்னு பேசுகிற மாதிரியான ஒரு டைப். அதுக்கப்புறம் உடனே வந்து நாங்கள் சாப்பிடவும் வந்தாச்சு. ஒரு 3:30 3:45 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகும்போதே. பயங்கர லேட்டு. ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் வந்து ட்ரை பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னு தெரில, வெயில்னால நார்மலாகவே நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வெயில்னாலே பயங்கர வந்து எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு லென்ஸ் ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே நான் வந்து 11th லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் போடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச ஷேடாக வேறு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது அப்படியே வந்து கழட்டிக்கலான்னு விட்டாச்சு. ஸோ வந்து கழட்டினா அந்த சன் அதிகமாக இருக்கனாலே என்னன்னு தெரில, பயங்கரமாக கண்ணிலே ட்ரை ஆகிடுச்சு. என்கிட்ட சொல்யூஷன் வேறு இல்லை. ஏன்னா நான் இப்போ லென்ஸ் யூஸ் பண்ணுறதும் இல்லை. சொல்யூஷன் இல்லாதனால பட்டாச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளேயே. ஸோ நான் அப்படி என்ன பட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நீங்கள் பாருங்கள். முடியல. என்ன பண்றது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. 2000 years later. டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே பர்ஃப்யூம் ஷாப்புக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அங்கே ஒரு 2-3 டைம்ஸ் நாங்கள் வாங்கி இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஷாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டடான ஐட்டம்ஸ், பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, வெர்சாஷே, குச்சி இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் இவங்க ரீமேக் பண்ணி கஸ்டமைசபிளாக தருவாங்க. நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. ஸோ அவங்க வந்து துபாயில் இருக்க மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் நல்ல ஸ்ட்ராங்கானது ஒன்று வாங்கிட்டாங்க. நான் வந்து ஓஷன் தான், எனக்கு எப்போவுமே ஓஷன் சி அந்த தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே அக்வா ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அது வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. பாய்.